இந்த வீடு சஸ்பெக்ஷன்ல இருக்கு. திங்ஸ் எல்லாம் கவர் பண்ணி சீல் பண்ணுங்க. அக்கா, அது மட்டுமா பிரச்சனை? இப்பதான் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே இப்படி இருந்தா இன்னும் போக போக ரொம்ப தீவிரப்படுத்தினா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். அனு, விசாரணையில மாற்றமோ இல்லையோ உன் பயத்தாலேயே மாட்டிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, செத்தது புவியா இருந்தா ஒரு உண்மையை மறைக்க நான் பண்ண நாடகம் இவ்வளவு பெரிய தப்புல வந்து முடிஞ்சிருக்கேன்னு தான் நான் யோசிக்கிறேன். என்ன சொல்ற? இல்லக்கா, ஏன் ஹெல்த் இஷ்யூவை சக்தி கிட்ட சொல்ல முடியாம பயந்து அவரை நைட் ஷிஃப்ட்டுக்கு மாத்தி, அதனாலதான் பஸ்ல போய் புவிய பார்த்து அவளை பார்த்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சக்தியால தாங்க முடியாதுன்னு யோசிச்சதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை. அனு, இப்ப முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன ஆக போகுது சொல்லு. அடுத்து என்ன செய்யணும்னு யோசி. என்னக்கா செய்ய சொல்ற? என்ன செய்ய சொல்ற? என்ன? ஒரு விஷயம் எப்ப உனக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சோ அதை சரி பண்ணணும். புரியல. புரியலையா? இது பாரு, சக்தியை மறுபடியும் டே ஷிஃப்ட்லயே மாத்த சொல்லு. அப்புறம் அந்த கயல் நைட் ஷிஃப்ட்லயே இருக்கட்டும். என்னம்மா? பாத்திரம் விழுந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. சரி. என்னக்கா, நீ எப்படி பதட்டப்படுற? இதை விட சொன்னது புரிஞ்சுதா? நான் நாளைக்கே போய் பேசுறேன். என்னடி லூசு மாதிரி நாளைக்குங்கிற? சக்தி வீட்டுல தான் இருக்கான். போய் இப்பவே பேசி சமாதானப்படுத்து. போ போனும் போன்னு சொல்றேன்ல. ஐயோ, லேட் ஆயிடுச்சே. வாட்ச் எங்க வச்சேன்? இந்த அனு வேற லேட் ஆயிடுச்சு, எங்க அப்பா கம்பெனிக்கு லாஸ் ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் வேற புலம்புவாளே. எங்க வச்சேன்? பாத்ரூம்ல வச்சிருப்பேன். எங்க வச்சேனே தெரியலையே. வாட்ச காணுமே. என்ன தேடுறீங்க? வாட்ச காணோம். அனு, ஏன் வாட்ச் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? சாரி சக்தி, காலையில ஏதோ எடுத்து வைக்க போய் இதை எடுத்துட்டு போயிட்டேன். சரி விடு, இது தேடதா லேட் ஆயிடுச்சு. நான் உடனே கிளம்புறேன். சக்தி, ஆபீஸ்க்கு போக வேண்டாம். ஏன் 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா ஆபீஸ்க்கு போக கூடாதா? ஐயோ, அப்படி இல்ல சக்தி. உங்களுக்கு ஷிஃப்ட் மாத்தியாச்சு. இனிமே நம்ம 2 பேருமே ஜெனரல் ஷிஃப்ட் தான். அப்ப நைட் ஷிஃப்ட் யார் பாப்பாங்க? கையல் பாத்துப்பா. என்ன நீ நினைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் தலையாடிட்டு இருக்கணும்ல? எனக்கு நைட் ஷிஃப்டே ஓகே. நான் அந்த வேலையை பாத்துக்கிறேன். சக்தி, என்ன சக்தி, உங்களுக்காக தான் நான் அப்பா கிட்ட பேசி எல்லாத்தையும் மாத்திருக்கேன். இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னா ஆபீஸ்க்கு போய் ஒன்னா திரும்ப வரலாம் சக்தி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ டே ஷிஃப்டே பாரு, நான் நைட் ஷிஃப்டே பாத்துக்கிறேன். எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சக்தி, உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தானே இந்த அரேஞ்ச்மெண்டே பண்ணிருக்கேன். எனக்கு எந்த வித அரேஞ்ச்மெண்ட்டும் தேவையில்ல. நீ நீயாவே இரு, நான் நானாவே இருக்கேன். சக்தி, ப்ளீஸ் சக்தி, போதும். நமக்குள்ள இருக்கிற இந்த இடைவெளிலாம் போதும். இனிமே அப்படி இருக்க வேண்டாம் சக்தி. நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசி எவ்வளவு நினைச்சு தெரியுமா? நம்ம பிரிவுக்கு காரணமே இந்த ஷிஃப்ட் தானே. அதான் அத முதல்ல மாத்திட்டேன். சக்தி, நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். இப்படி பிடிவாதமா இருந்தா என்ன அர்த்தம் சக்தி? இங்க பாரு, நீ இப்ப சொல்றதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல. நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்னன்னா தலையாட்டு போமன்னு நினைச்சீங்களா? நீங்க சொல்றதுக்குலாம் தலையாட்டுறதுக்கு நான் நைட் ஷிஃப்ட் தான் போவேன். எனக்கு அது பழகிடுச்சு. உங்களுக்கு வேலைக்கு போற டைம் பழகிடுச்சா? இல்ல அங்க ஏற்பட்ட பழக்கத்தை மாத்திக்க முடியலையா? ஏய், எதை மீன் பண்ணி சொல்ற? எந்த பழக்கத்தை? கையலோட சுத்துற பழக்கத்தை. அவளை பார்க்காம உங்களால இருக்க முடியல. நான் எங்கேயும் போல. எனக்கு நீ வேணும் சக்தி. அதனால
அதனால தான் நான் இப்படி பேசுறேன். ஐ எம் சாரி. என்னங்க 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 வாங்க. வாத்தேனே வந்துட்டியா? வந்துட்டேங்க. என்ன இவ்வளவு நேரம்? அமர தூக்கிட்டு போயிட்டா ரொம்ப தொல்லை பண்ணிட்டானோ? என்னங்க வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. அத்தை, மாமா, அண்ணு, லக்ஷ்மி, சீக்கிரம் வாங்கடி. இதோ வரோம். ஐயோ என்னாச்சு தேனே? ஏன் எல்லாரையும் ஐயோ கூப்பிட்டு? சொல்றேன் இருங்க, எல்லாருக்கும் சொல்றேன். வாங்க அத்தை. என்னம்மா? வாங்க மாமா. என்ன? சொல்றேன் இருங்க, எல்லாரும் வந்துட்டோம். அண்ணு வாடி. வந்துட்டேன். காடினா சீக்கிரம் வா. வா வா. லக்ஷ்மி எங்க? வராங்கக்கா. வரல சொல்லுங்க. அவள வரட்டும் சொல்றேன் இரு. என்னக்கா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கீங்க? எல்லாரையும் வச்சு தான் நான் இந்த விஷயத்தை சொல்லணும். என்ன விஷயம் சொல்ல போறீங்க? நான் அமரோட கால் செக்கப்காக டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன். என்ன செக்கப்புக்கா? ஆமாங்க, நான் வேலை செய்யற வீட்டோட அம்மா நம்ம அமரோட காலை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாங்க. அவரு இவன மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு வைத்தியம் பார்த்தவராம். அவங்க எல்லாரும் இப்ப நல்லா நடக்கறாங்களா அத்தை? டாக்டர் சொன்னாரு. இல்ல தேனே, அதெல்லாம் சரி. ஆனா இதுக்கு நிறைய செலவாகுமே. பணத்துக்கு நம்ம எங்கடி போறது? ஐயோ, நாம எங்கேயும் போக வேண்டாங்க. எல்லா செலவையுமே எங்க டாக்டர் அம்மாவே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அக்கா, அந்த செக்கப் பண்ண டாக்டர் கண்டிப்பா அமரோட காலை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரா? டாக்டர் அமர் காலை செக்கப் பண்ணி இன்னும் 6 மாசத்துல எல்லா குழந்தைய மாதிரி என் அமர் நடப்பானா, ஓடுவானா, விளையாடுவானா. ஐயோ கடவுளே. போடா, சிக்கிட்டு போ. என்னடா நடக்க போறியாடா? நீ நடக்கணுங்கிறது தாண்டா இந்த அம்மாவோட கனவே. அந்த கனவு நிறைவேற போகுது. என் செல்லம் இங்க குடுக்கா. அமர் இங்க பாரு, நீ நடக்க ஆரம்பிச்சோடனே சித்தியோட தான் ஓடி விளையாடணும், சரியா? இங்க கொடு. அப்படி என் பேரை நடக்க போறானா? கடவுள் இருக்கிறாருங்கிறது இந்த மாதிரி மனுஷங்களை வச்சுதான் தெரியுது. என்கிட்ட கொஞ்சம் குடு இந்தாங்க. அமரு பாத்து. வட வட. ஏய், இவன் காலை பத்தி கேவலமா பேசுறவன் நான் தாம்மா, நான் தான். ஏய், நீ நடக்க ஆரம்பிச்சதும் முதல்ல இந்த கிழவனை உன் காலால் எட்டி உதைச்சு என்னாலே நடக்க முடியும்னு நீ சொல்லணும்டா. ஏங்க, நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு, இதுக்கு போய் கண்கலங்குறீங்க? இல்லம்மா, இது ஆனந்த கண்ணீர் தாம்மா. அட மாமா, என்ன மாமா நீங்க பழசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? அதான் அக்கா சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்காங்க. முதல்ல உனக்கு சுத்தி போகணும்னு சொல்லுங்க. என்னங்க, எல்லாரையும் விட எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் புள்ளையும் எல்லார் மாதிரி நடப்பான். நம்ம புள்ளைக்கு எந்த குறையும் இல்லைங்க, எந்த குறையும் இல்ல. நம்ம புள்ளையும் எல்லார் மாதிரி நடப்பான். அந்த டாக்டர் அம்மா நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்கல்ல. அவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். பர்த்தீனே, நீ கவலைப்படாத. நம்மள அந்த கடவுள் கண் திறந்து பார்த்துட்டாரு. இனிமே நமக்கு எந்த குறையும் இல்ல. கவலைப்படாத. அமர் எல்லாரும் மாதிரி ஓடி ஆடி விளையாட போறோம். நாமளும் அவன் கூட சேர்ந்து விளையாடுவோம். பார்ட்டில எனக்கு நீ கொடுத்தத நான் நினைவு பரிசா தான் நினைக்கிறேன். உன் கை என் மேல பட்டது என்னோட பாக்கியம். என்ன வெற்றி இது? ரூம்குள்ளேயே இப்படி ஸ்மோக் பண்றீங்க? என் ரூம்ல தானே பிடிக்கிறேன். ஸ்மோக் பண்றதே தப்புன்னு சொல்றேன். இதுல ஏன் ரூம்குள்ள பிடிக்கிறீங்க? அது ஏன் இஷ்டம், யாருமே கேட்க முடியாது. குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படிங்க ஸ்மோக் பண்ண மனசு வருது உங்களுக்கு? இருக்கட்டும். ஏன் நான் என்ன அவனுக்கு கத்து கொடுக்கறேனா? குழந்தைக்கு வேற கத்து கொடுப்பீங்களா? நான் எதுக்கு கத்து கொடுக்கணும்? நம்ம குடும்ப சூழ்நிலைய பார்த்து அவனே கத்துக்குவான். அப்படி என்னங்க சூழ்நிலை ஆயிப்போச்சு இப்போ? வேற என்ன சூழ்நிலை வேணுங்கிற? இது என்ன வீடா? நீ வேலைக்கு போறது போய்
வெளியில சுத்திக்கிட்டு இருக்க? எந்த நேரம் பார்த்தாலும் வெளியில தான் இருக்க. ஒரு மனைவியா நீ என்ன செஞ்சிருக்க? ச்சே, புருஷனுக்கான தேவை ஏதாவது கவனிச்சிருக்கியா? நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல ஒரே ரூம்ல இருக்கோங்கிறத தவிர நமக்குள்ள வேற என்ன உறவு இருக்கு? நீங்க இப்படி இருந்தா நமக்குள்ள எப்படி நல்ல உறவு இருக்கும்? இல்லனா மட்டும் இருந்துருமாக்கும். நீ சரியில்லாதனாலதான் நான் இப்படி இருக்கேன். சரியில்லையா? நான் இதுல சரியில்லை. எதுலியா? எல்லாத்துலயும் தான். ஒண்ணுத்துலயாவது நீ சரியா இருக்கியான்னு சொல்லு. சரியில்லாம போனது நான் இல்ல வெற்றி, உங்க மனசு. உங்க மனசுல ஏற்பட்ட பிரச்சனை என்னால இல்ல, உங்களாலதான். அது சரியாகலன்னா நம்ம வாழ்க்கையே நரகமாயிடும். உங்க மனசுல அழுக்க வச்சுக்கிட்டு உலகமே அழுக்குன்னு சொல்றீங்க. உங்க மனசுல இருக்கிற அழுக்க நீக்கி பார்த்தா எல்லாமே சுத்தமா தெரியும் வெற்றி. என்ன குத்தம் சொல்லாதீங்க. குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல. வாடா. அவ தப்ப மறைக்கிறதுக்கு என்ன குத்தம் சொல்லிட்டு போறா? வீட்ல இருக்க போர் அடிக்குது, நான் வெளியே ஜாலியா சுத்திட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு தாண்டா போனா. நடுவில் கொஞ்சம் வெளியே போயிருக்கான். திரும்ப வந்து 2 வீலரை விட்டுட்டு கார் எடுத்துட்டு போயிருக்கான். புவி அவன் ரூமை தாண்டா அலங்கோலமா வச்சிருக்கான். ஆனா கெஸ்ட் ஹவுஸ நல்லா சுத்தமா நீட்டா தாண்டா வச்சிருக்கான். அவங்ககிட்ட இருந்த சாவியை கெஸ்ட் ஹவுஸ் கதவுலயே விட்டுட்டு போயிருக்கான். அது என்னன்னு சொல்றது? தம்பி, இவர்தான் புதுசா வந்திருக்கிற வாட்ச்மேன். வணக்கம். உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. ஹலோ சார், குட் மார்னிங். சொல்லுங்க வசந்த். சார், புவியோடைய காரை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க எங்க இருக்கு? வேளச்சேரியில கார்பேஜ் யார்டு பக்கத்துல. புவி இல்ல சார், யாரையுமே காணோம். வண்டியை விட்டு 2-3 நாள் இருக்கும் போல இருக்கு. ஒரே டெஸ்டா இருக்கு. சரி, ஒரு 20 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். டிரைவர், உடனே கார் எடுத்துட்டு வா, வேளச்சேரி போகணும். ஓகே சார். சார், டோரை பிரேக் பண்ணீங்களா? பண்ணல சார். கீயை கார்லயே வச்சுட்டு போயிருக்கான்.
பிளட் பிளட் ட்ரேஸ் இருக்கு. இமிடியேட்டா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுங்க. காசு கேட்டா அடிக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன என்ன சத்தம் அங்க என்னன்னு கேளுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போடா எல்லாரும். சார் ஆட்டோல வந்து இறங்கிட்டு காசு கேட்டா அடிக்கிறாங்க சார். பயந்துருமா? அப்புறம் போட்டோகிராஃபர்ஸ் வர சொல்லிட்டீங்களா? இல்ல சார் நான் சொல்லல. சார் இங்க வாங்க சார். அப்புறம் நீங்க சவாரி காசு கேட்டா அடிக்கிறாங்க சார். ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டீங்க. உங்களை மச்சான் டேய் போலீஸ் வராங்கடா. சார் சீக்கிரம் வாங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்க. போடாண்ணா சார் எனக்கு காசு அடிக்கல சார். போடா. ஏய் போங்கடா. சார் நீங்க வாங்க சார். யோ போயா போயா. சரிங்க சார். யோ போயா. சொல்லிக்கிட்டே இருக்க போயா. சீக்கிரம் வண்டி எடு. ராஸ்கல்ஸ் டென்ஷன் பண்றானுங்க. அப்புறம் என்ன சொன்ன போட்டோகிராஃபருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? பண்ணிடுறேன் சார். பிரஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? பண்ணல சார். இல்ல வேண்டாம் யாருக்கும் பண்ண வேண்டாம். ஓகே சார். ஃபாரன்சிக் டெஸ்ட் முடிச்சதும் காரை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே சார். இந்த பிளட் ரிப்போர்ட் எனக்கு இமிடியேட்டா வேணும். ஓகே சார். ஓகே பாத்துக்கோங்க. தெய்வமே, உங்ககிட்ட நான் என்னைக்குமே எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்டதில்ல. 10 வருஷமா குழந்தை இல்லாம தவம் இருந்து பிறந்த புள்ள புவி. அவன் பிறந்ததுக்கு அப்புறம்தான் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கிடைச்சது. ஆனா இப்ப என்கிட்ட இருந்து என் புள்ளைய பிரிச்சு வச்சுட்ட. அது ஏன் தான் எனக்கு புரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் என் கணவரை ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிரு. என் பிள்ளைய எனக்கு திருப்பி கொடுத்துரு. அவன் எங்க இருக்காங்கிற தகவலை எனக்கு கொடுத்துரு தாயே. புவி சார் புவி சார் யார் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இது புவி சார் வீடு தானே? ஆமா, நீங்க யாரு? நான் மெக்கானிக் செட்ல இருந்து வர்றேன். புவி சார் வண்டி ரெடி பண்ண கொடுத்துருந்தாரு, அதான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வர்றேன். பாத்தியா ராஜி, நம்ம காரை காணும்னு தேடிட்டு இருந்தா அவன் மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டு போயிருக்கான். சார் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது 2 வீலர். நீங்க ஏதோ காருக்குன்னு பேசிக்கிறீங்க. புவி சார் இந்த வண்டியை தான் ரிப்பேருக்கு விட்டுட்டு போனாரு. இதை எடுத்துட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ரோட்ல போலீஸ் கிட்ட மாட்டி ஒரே பிரச்சனை. அப்புறம் ஜட்ஜையா வீட்டு வண்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வண்டியை கொடுத்து அனுப்பிச்சாங்க. என்னப்பா சொல்ற? இது எங்க வண்டி இல்லப்பா. என்னங்க, என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? ஏன் தம்பி, புவிதான் அந்த வண்டியை விட்டானா? ஆமாங்கய்யா. இல்ல அட்ரஸ் மாறி வந்துட்டியா? அவர் தாங்கய்யா விட்டாரு. நீங்க வேணா போன் போட்டு கேட்டு பாருங்க. ராஜி, இது அவன் ஃப்ரெண்டோட வண்டியா கூட இருக்கலாம். அவன் வந்தோன்னு கேட்டுக்கலாம். எவ்வளவு பாச்சு? 500 ரூபா ஆச்சுங்க. இந்த நன்றிங்க. வரேங்க. போயிட்டு என்ன வா. ராஜி, காஃபி கூட. உன் தம்பி தான் ஃபோன் பண்றான். ஹலோ, சொல்லு மாப்ள. மாமா, புவியோட காரை கண்டுபிடிச்சிட்டோம். எந்த ஊர்ல இருக்கு? ஊர்லலாம் இல்ல, இங்க வேலைச்சேரியில தான் இருக்கு. என்னது வேலைச்சேரிலையா? இவ்வளவு பக்கத்துல இருந்துட்டு அவனால ஃபோன் கூட பண்ண முடியலையா? என்னப்பா சொல்றான் அவன்? நீ போன கூட அவங்கிட்ட. மாமா, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. கார் மட்டும்தான் இருக்கு, புவிய காணோம். அவன் அங்கதான் எங்கேயாவது ஃப்ரெண்ட் வீட்டுல இருப்பாப்பா. நல்லா பாரு. எப்படியோ அவன் இங்கதான் இருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுவே எனக்கு போதும். மாமா, இங்க வேலைச்சேரி பக்கத்துல கார்பேஜ் யார்ட் கிட்ட கொஞ்சம் தள்ளி கார் நிக்குது. மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன்.